நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய சுய மரியாதையை விட்டு கொடுக்காத மகர ராசி அன்பர்களுடைய நண்பர்களே, எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி 29 மார்ச் மிட் நைட்னு வச்சுக்கோங்களேன், 2025 நிகழக்கூடியது சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சினால் நமக்கு என்ன சார் லாபம்? குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, மாதம் பயிற்சி வருது. கரெக்டு தான். எந்த பயிற்சி வந்தாலும் ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னா நமக்கு லாபமாக நஷ்டமா? ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா லாபமாக நஷ்டமா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜாதக கட்டத்தில் சனி பயிற்சி வருது. அதனால் என்னன்றதை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது யோசனை பண்ணிப்போம். சரியா? பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துப்போம். சனி பயிற்சி அன்னைக்கு மகர ராசி, அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமானது இந்த ராசி. நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், சனி, ராகு 6 பேரும் ஒரே இடத்துல. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வேறு நம்முடைய ராசிக்கு 1, 2, 3, 4, 5இல் குரு, 6இல் செவ்வாய், 8இல் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதுதான் சார் நம்முடைய கிளியர் பிக்சர். இப்போது நான் வேற ஒரு காணொலியில் பார்த்துருப்பீங்க, என்னுடைய காணொலியில். அந்த காணொலியில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த 40 நாள் இவர்களெல்லாம் இந்த 6 பேரும் ஒரு இடத்துல கும்மி அடிக்கிறாங்க. சனி, ராகு, புதன், சுக்கிரன். சூரியன் ஒரு 15 நாள் 20 நாளில் கிளம்புவார். சந்திரன் அவருடைய இது இருக்குது, ஆனால் இது குருவனுடைய வீடு, அதனால் குருவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. 7ஆம் பார்வையாக கேத்து வேற பார்க்குறாரு. நம்மளுக்கு ஒரு அடிபட்டதுன்னா அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் இல்லையா? ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும். அந்த மாதிரி இவங்க சேர்றதுனால நமக்கு என்ன நன்மை என்ன தீமைன்றதை வேற ஒரு காணொலியில் பார்த்துருப்போம். இப்போ சனிப்பயிற்சியை முதல் 3 மாதங்கள் எடுத்துப்போம், அப்புறம் 1 வருடம் எடுத்துப்போம். அடுத்து வரக்கூடிய விசுவாச வருஷம், அதற்கு அடுத்தது 2.5 வருடம், மொத்தமாக 2.5 வருடங்கள். இந்த சனிப்பயிற்சினால் நமக்கு என்ன சார் நன்மை? நம்முடைய நட்சத்திரம், அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், நாம் சூரிய திசையில், சந்திர திசையில், செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள். நமக்கு தெரியும், செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது முன் பிறவியிலேருந்து நாம் இந்த பிறவிக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ஹிந்து மித்தாலஜியினுடைய ஒரு சனாதன தர்மத்தினுடைய அழகானதொரு தத்துவம். ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் தெரியாது, எங்கே போகிறோம்னு தெரியாது, ஆனால் வந்திருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். பிறந்தது தெரியும், பிறந்த தசைகள் தெரியும். பல பேருக்கு இதெல்லாம் எப்படி வரும் எப்படி போகுங்கிறது இப்போ பல பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு என்ன திசை நடக்கிறது, நமக்கு இப்போ ராகு திசையா, குரு திசையா, சனி திசையா. இப்போ ராகு திசையாக இருந்தால் என்ன பண்ணணும், சனி திசையாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஏன்னா சனி ராகும் ஒரே இடத்துல வேறு இருக்காங்க. என்ன பண்ணணும்? இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன பண்ணணும், அதை தான் நம்ம மெயினாக இந்த சனி பயிற்சியில் பார்க்க போகிறோம். அது கூடவே ஏன்னா இந்த வருட பலன், விஸ்வாவச வருஷம், குரோதி வருடம் முடிஞ்சிடுறது. அப்பா, ஒரு நிம்மதி மகர ராசிக்கு. 2வது நிம்மதி, 7 நாட்டு சனியும் முடிஞ்சிடுறது. அது 2வது நிம்மதி. நிச்சயமாக நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிடும். அது இந்த நம்ம கணக்கு பண்ணிச்சு எழுதிட்டு வரக்கூடிய புது வருடம், புது தமிழ் வருடம், அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அதற்கடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி. மெயினாக பயிற்சிகள்னு பார்த்தோம்னா சனி, குரு, ராகுகேது பயிற்சி அதிகமாகும். செவ்வாய், சந்திரன், சூரியனாவது 1 மாதம், சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தூரம், செவ்வாய், புதன், வெள்ளி மற்ற இடங்களையும் கணக்கில் வைத்துக்கொண்டு நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு நம்முடைய ஜாதகமும் எப்படி ஒத்து வருது. பொதுவாக ஒரு பயிற்சி அப்படின்னால் அந்த பயிற்சி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை, வலுவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நம்பலாம் சார். 7 நாட்டு சனியிலேருந்து நம்ம வெளில வந்துட்டோம். அது ஃபஸ்ட்டு. 2வது, சனி தன்னுடைய வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறார், 3ஆம் இடத்திற்கு போயிடுறார். அந்த 3ஆம் இடம் குருவனுடைய வீடு. அந்த குரு நமக்கு லாபஸ்தானத்தில் 5ல் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் 5ல் உட்கார்ந்துருக்கிறது மட்டுமில்லை, குருவனுடைய பார்வை நமக்கு தீட்சண்யமாக இருக்குது. இப்போ சனியிலேருந்து ஒரு விலக்கு இருக்குது, குருவனுடைய பார்வையும் இருக்குது. அந்த குரு நம்முடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஃப் எதிர்பார்க்கலாம். யாருக்காவது ஒரு தெரிந்தவர்கள் அவர்கள்ட்ட உதவி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் இது வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.
லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், எது வேணுமோ கமெண்ட்டில் போடுங்க. வரக்கூடிய காணொலிகளில் அதை நம்ம பார்த்து என்ன தேவை அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். தோணும் இதெல்லாம் இப்போ தேவையா, என்ன பாரு எனக்கு பாசாயம் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். அதை வாயால் சொல்லிடக்கூடாது. நாக்கு வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாக்கு வரைக்கும் வந்துடும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு, அதுவும் சனியினுடைய வீட்டில். அந்த சனி தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. இதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. அடுத்தது 7ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய், முதல் 3 மாதம் கழித்து செவ்வாய் வரார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வந்துடுறான்னு வச்சுங்களேன். செவ்வாய் 7ஆம் இடத்துல வரதுனால நமக்கு பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, நமக்கு முதலே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுடைய வீட்டிலிருந்தோ லாபங்கள் வரும். லாபங்கள்லாம் எப்படி சார் அப்படின்னா, நம்ம ஒரு லோன் வாங்கணும், நம்மளுக்கு 10 லட்சம் இருக்குது, ஒரு 2 லட்சம் குறையுதுன்னா அதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லது லோனுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லை சார், எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வீடு மாறணும். ஏன்னா நம்முடைய 4ஆம் வீடு வந்து செவ்வாயினுடைய வீடு தான். வீடு ஒரு நல்ல பிளேஸுக்கு போகிறதுக்காக, ஒரு புது வீடு வாங்குவதற்காகவோ வீடு மனை நிலம் வாங்குவதற்காகவோ சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்படி வாங்கச்சு அவங்கள்ட்ட ஹெல்ப் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காம்பா, அந்த வீடு காலியாக இருக்குது, அதை போய் பாருங்கள், நல்ல வீடு, தண்ணியெல்லாம் நல்லா இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக நம்முடைய உறவினர்கள் நமக்கு செய்யக்கூடியது. அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிஸ்னஸில் நம்முடைய நண்பர்கள் உதவுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சனி பயிற்சியினால் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்தில் குருவினுடைய தாக்கத்தினால் நண்பர்கள் உதவக்கூடியது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதே லாபம் நான் சொல்லலாம், அதாவது லாபம் வரக்கூடியது, அல்லது நம்முடைய ஒரு பிஸ்னஸுக்கு உதவக்கூடியது, பிஸ்னஸுக்கே உதவலை அப்படின்னா ஒரு வழிகாட்டக்கூடியது, இப்படியாக நண்பர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கச்சே, அது நம்முடைய 12, 11, 10ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் மட்டுமில்லை, என்னுடைய பாதிப்பு 5ஆம் பார்வையாக குருனுடைய பார்வை இருக்குது அந்த இடத்துக்கு. அது மட்டும் அல்லாமல் அந்த சுக்கிரன் எங்கே உட்கார்ந்துருக்கார், அதான் நம்மளுக்கு பேசிக்காக நம்முடைய ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது மெடல் வாங்குவதற்கு இந்த மகர ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு வருடத்தில் மெடல் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார். மெடல் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம ஒரு அச்சீவ் பண்ணோம், மெடல் வாங்குகிறோம். இராணுவத்தில் இருக்கார், ஒரு ப்ரமோஷன் வருது, மெடல் வாங்குறாரு. நாமளே சில பேர் சில கம்பெனிஸில் சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் மாதம் இந்த மாதம் அச்சீவர் அப்படின்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி மெடல் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்முடைய பெண்ணோ மனைவியோ ஒரு நல்ல பொசிஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் 2வது இருக்குது. 3வது, ராகு மீனத்தில் இருக்கார். அந்த மீனம் குருவினுடைய வீடு, அதுவும் சுக்கிரன் இந்த பயிற்சியும் போது, சனி பயிற்சியும் போது சுக்கிரன் அங்கே இருக்கார். அதற்கடுத்து சுக்கிரன் வந்தாலுமே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் முயற்சி நாம் எடுக்கணும். அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். நாம் முயற்சி எடுத்தோம்னா, ஏன்னா சனி உட்கார விட மாட்டார் அந்த இடத்துல. நம்ம வீட்டில் சனி உட்கார விடாமல் திறத்துட்டே இருப்பார். இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய. குருனுடைய வீடு வேறு, அது ஜலராசி வேறு, மீனராசி. அதனால் திறத்துட்டே இருப்பார். அவர் அந்த இடத்துல அவர் அடுத்த வீட்டில் உட்காந்துருக்கவே திறத்துவது உண்டு. ஏன்னா நமக்கு சனியனுடைய 7ஆம் பார்வை நம்முடைய 9ஆம் வீட்டை பார்க்கறது. அந்த வீடு புதனுடைய வீடு. அந்த இடத்துல கேத்து இருந்தது, அந்த இடத்துலேருந்து கேத்து வந்தாலுமே அந்த 9ஆம் வீட்டுக்கு சனியனுடைய பார்வை விழுவது அப்படிங்கிறது பூர்வஜன்மத்தை 5, 9 எடுத்துக்கொண்டவர்கள் 5ஆம் வீட்டில், அதுவும் சுக்கிரனுடைய வீடு, இது புதனுடைய வீடு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு, அதாவது இந்த ஆன்மீகம் அரசியல் சம்பந்தப்பட்டு, எஸ்பெஷலி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு ஈடுபடுபவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடியது புதன் திசை. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை. இந்த புதன், அது நமக்கு புதன் எங்கே இருக்கா, மெயினாக எந்த திசை வந்தாலுமே தசாநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த தசாநாதன் நல்லபடியாக இருந்தான்னா சனி திசை நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக வந்திருக்கும். தசாநாதன் கொஞ்சம்
சரியாக இல்லை அப்படின்னா, அதுவும் சனி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போகிற 7 நாட்டு சனியிலிருந்து பெரிய விலக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நம்ம நினச்சதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் சார். மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஒரு ஸ்டாக்னேஷன், அப்படியே ஒரு மந்த நிலை, தேக்க நிலை, நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் அந்த ஒரு லெவலை விட்டு தாண்டாது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஒரு சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கணும், சாமான் வாங்கணும் அப்படின்னு விற்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே சரி எப்படியாவது இன்னொரு 2500 ரூபாய்க்கு வாங்கி விற்கலாம் அப்படின்னா அந்த மந்த நிலை உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும். ஆனால் மந்த நிலை எழுந்திருக்காம அதெல்லாம் மாறி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரும். அடுத்து வரக்கூடிய புதன் திசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க சார். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பதற்கு வழிவகைகள் செய்யக்கூடும். ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் அவங்கள டிவியேட் பண்ணி, சரிப்பா நீ உனக்கு 55 வயசாகுது, ஒரு 2 வருஷம் சும்மா இரு, அல்ல இதே பொசிஷனில் இரு, நீ அங்கே போயிருங்க கன்சல்டன்ட் ஆயிரு, அங்கே இரு பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீட்டை விட்டு, இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம்னா அப்பா நீங்கள் சம்பாதிச்சது போகிறோம், தாத்தா நீங்கள் ஓடி உழைச்சது போகிறோம், உட்காருங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. வீட்டோடு நீங்கள் அமைந்து விடுங்கள். இதற்கப்புறம் நீங்கள் உழைக்க வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் உழைச்சதெல்லாம் போகிறோம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஏறு பிடிச்சி விழுதுட்ருப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு தான் டிராக்டர் ஓட்டுவீங்க, இதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு வயசாச்சு வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை திசையில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கச்சு சார், இதெல்லாம் நன்மைகள். ஏதாவது பிரச்சனைகள் என்ன வருமா? ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி வருது, 6ஆம் இடத்துக்கு குரு வருது, பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வரும். மனுஷன் அப்படின்னு இருந்தாலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நம்ம அதிகமாக பிரச்சனையை பற்றி பேசுறதில்லை. ஏன் சார் பிரச்சனையை பற்றி பேசுறதில்லை? நல்லது பற்றி பேசுவோம். பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கோடி தான் காட்டுவதுண்டு. உங்களுக்கு தலையில் இடி விழுந்தால் மண்டை 2ஆக பழக்கும் அப்படிலாம் அதை சொல்கிறோமா? சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அதை கொண்டு தான் நம்ம பிறந்திருக்கோம், இன்றைக்கி வழி நடந்துகிட்ருக்கோம், அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் அவன் வழியை சொல்லித் தருவான். சின்ன சின்ன வழியாக இருந்தாலும் நல்ல வழியை சொல்லித் தருவான். ஏன்னா சனியினுடைய ரிலீஃப் நமக்கு இருக்கிறதுனால சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துக்கு சனி போகச்சே அந்த ராகு 2ஆம் இடத்திற்கு வர இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணச்சே சில ஸ்தம்பங்கள் இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இயர், த்ரோட்டு, நோஸ், இதுக்கு சம்பந்தமான செலவினங்கள் வருவதற்கு, பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. 7ஆம் இடத்துல செவ்வாய் வர, அதனால் நமக்கு மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ இரத்த சம்பந்தமான ஏன்னா அந்த மாதிரி அதற்கு ஏற்ற செலவினங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 12ஆம் இடத்தை வரை குரு பார்க்குறாரு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் ஏற்றம் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக நமக்கு இருக்கும். அதாவது எப்படி மருத்துவ செலவுகள் இருக்கும்னா, ஏன்னா நம்ம மூமெண்ட்டில் இருக்கச்சே நமக்கு அடிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். வீட்டில் உட்காந்துருக்கச்சே அடிப்படுறதில்லை, மூமெண்ட்டில் இருக்கச்சே ஒரு வண்டியில் போயின்னு இருக்கோம், யாராவது இடிச்சிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு வெளிநாடு போகிறோம் அல்லது வெளியூர் போகிறோம், வெளி மாநிலத்தில் ஒர்க்கில் இருக்கோம், அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய சில நமக்கு அடிபடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது 2வது. 3ஆவதாக மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது, எந்த இடத்துல போனாலும் அவசரப்பட்டு கையெழுத்தை போட்டுறாதீங்க. மகர ராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீடு அப்படின்னா கூட அவசரப்பட்டு சைன் பண்ணிட வேண்டாம். ஏன்னா 7, 8, 9, 10ஆம் இடத்தை நம்ம லாபஸ்தானத்தை சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். 12, 11, 10 நம்முடைய 12ஆம் இடத்தினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை இருக்குது, சனியினுடைய பார்வை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதையுமே, ஏன்னா 2ல் ராகு உட்காந்துருக்குச்சே, சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தேவையில்லாத வேற ஒரு பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஐயோ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வேண்டாம், என்னவோ தெரில வந்துவிட்டோம் அப்படின்னு நினைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவையுமே தன்னிச்சையாக எடுக்காமல் கணவன் மனைவியோடோ, மனைவி கணவனோடோ, அல்லது தந்தையோடோ, குழந்தைகளோடோ சேர்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியதாக அடுத்த இந்த சனி பயிற்சியாகட்டும் மினிமம் அந்த 1.5 வருஷம் நமக்கு இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கணும். பெஸ்ட்டாக சொன்னோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு விஸ்வாச வருஷம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. இதனால் என்ன செஞ்சால் சின்ன சின்ன பாதிப்புகள்லேருந்து வெளிவரலாம் அப்படின்னா,
ஆல்ரெடி 7 நாடு சனியிலேருந்து வெளில வந்துட்டோம். இருந்தாலுமே ஒரு குருனுடைய வீட்டில் உட்காந்து ஆட்டி படைக்கிறார். அதனால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் எர்ரிக்குப்பம்னு ஒரு இடம் இருக்குது. சனீஸ்வரனுக்காக ஒரு அழகான ஒரு கோவில் இருக்குங்க, சின்ன கோவில். அந்த கோவிலில் பக்கத்தில் ஒரு சின்ன படித்துறை மாதிரி இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் முடிஞ்சால் குளிச்சுட்டு அதில் தீர்த்தமாடிட்டு, அப்படி இல்லைன்னா கை காலில் அனுப்பிக்கொண்டு அந்த இடத்துல ஒரு சின்ன எண்ணெய் விளக்கு போட்டு வாருங்கள். நமக்கு யாருக்காவது முடியும்னா மார்னிங் 6 to 7, இல்லைன்னா ஈவினிங் 7 to 8 சனிக்கிழமைகளில். இது ரெண்டுமே முடியல சார், நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் போனீங்கன்னா ரொம்ப மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். சார் இதுவுமே முடியல சார், என்னால் அந்த நட்சத்திரத்து அன்றைக்கும் போக முடியல அப்படின்னா, நம்ம போகிறது மதிய வேலை, ஈவினிங் வேலைன்னா ராகு காலமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைனா 4:30, 6, செவ்வாய்க்கிழமைனா 3, 4:30 அந்த சந்தர்ப்பங்களில் கதவை திறந்து நாம் அங்கே இருந்தோம்னா ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க. கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்தில் இருந்து விட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இங்கேருந்து போகச்சவே வெளியில் எங்கேயாவது கிடச்சதுன்னா பழம் வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லதை யோசிக்கணும் அப்படின்னா, செவ்வாழைப்பழம் கிடச்சதுன்னா செவ்வாழைப்பழம் ஒரு சீப் வாங்கிட்டு போங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வலிகளை போக்கக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது. எல்லை தெய்வத்தை வணங்கி அந்த ஒரு முயற்சியை நாம் எடுப்பது என்பது நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது 2வது. 3வதாக நாம் எங்கே கோவிலுக்கு போனாலும் நவகிரகத்தை வலம் வருதல். இந்த நவகிரகத்தை வலம் வந்து வெளியில் வர்றபோது யாராவது கேட்டாங்கன்னா துணி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும். இதெல்லாம் செஞ்சுவாங்க. நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் நமக்கு எதிர்வரக்கூடிய காலங்கள் நன்மையாக இருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.